வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்க சங்கீதா. இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஓணம் மேக்கப் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நான் இனிமேல் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைஸ் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ரைமர் இருந்தால் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைமர் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப நேரம் வந்து இந்த மேக்கப் நிற்கும் ஃபேஸில். அதுக்காக தான் எப்போவுமே நம்ம மேக்கப் போடுறப்ப கழுத்து காது எல்லாத்தையுமே சேர்த்து தான் கவர் பண்ணணும். அப்போ தான் நல்லா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும், ஈவனாக ஒரே மாதிரி பார்க்கறக்கு இருக்கும். அதுக்காகத்தான் நம்ம ப்ரைமர் யூஸ் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஃபவுண்டேஷன் க்ரீம் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஃபவுண்டேஷன் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து ரொம்ப வந்து மேக்கப் போட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரே ஒரு ட்ராப் ஃபவுண்டேஷன் எடுத்துக்குங்க. நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி இருக்குல்ல, அதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஃபவுண்டேஷன் போட்ட மாதிரிலாம் தெரியாது. ஃபேர் அண்ட் லவ்லி கூட இதையும் மிக்ஸ் பண்ணி போட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அப்ளை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் கையிலே லைட்டாக இந்த மாதிரி இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இல்லைனா இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் வச்சு இதை நான் லைட்டாக தண்ணியில் நினச்சிருக்கேன். நல்லா தண்ணியில் நினச்சி நல்லா பிழிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி, இல்லைன்னா நீங்கள் கையிலேயே வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணிங்கன்னா ஈவனாக ஆகும். நம்ம கையில் தேய்ச்சா பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ கன்சிலர் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த கண்ணில் தான் கொஞ்சம் லைட்டாக வந்து கருப்பாக இருக்க மாதிரி இருக்கும். பியூட்டி பிளெண்டர் வச்சு லைட்டாக இந்த மாதிரி லைட்டாக பண்ணிக்கிங்க. லைட்டாக டச் பண்ணால் போதும், ரொம்ப போட்டு தேய்க்கக்கூடாது. ரொம்ப தேய்ச்சோம் அப்படின்னா கொஞ்சம் திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அதனால் லைட்டாக இந்த மாதிரி டச் பண்ணி எடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பவுடர் எடுத்துக்கலாம். நம்ம வந்து கொஞ்சம் ஃபேஸை வந்திங்கன்னா ட்ரை பண்ணணும். அதுக்காக இந்த மாதிரி லைட்டாக டச் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து நார்மல் பவுடர் கோகுல் சென்டல் பான்ஸ் எது வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் ஃபிட்மியோடது எடுத்திருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே பவுடர் இந்த பான்ஸ்லாம் போடுவோம்ல, அந்த மாதிரி போடுறதுக்கு இந்த மாதிரி ப்ரஷ்ஷை வச்சு போட்டிங்க அப்படின்னா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆன மாதிரி இருக்கும், பார்க்க ஒரே மாதிரி இருக்கும். எப்போவுமே கழுத்தை கவர் பண்ணணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா நல்லா டார்க்காக இருக்கும் ஏற்கனவே, அதனால் எனக்கு இங்கே மட்டும் லைட்டாக நான் டச் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இந்த ஐப்ரோ பென்சில் போடல லைட்டாக இந்த மாதிரி அந்த ஹேர் எந்த மாதிரி இருக்கோ அந்த மாதிரியே லைட்டாக இது பண்ணிங்க அப்படின்னாலே போதும். போட்டு அப்போ வேண்டியதில்லை. நெக்ஸ்ட்டு ஐலைனர் போட்டுக்கலாம். நான் வந்து 2 லைன் அந்த மாதிரி போட போகிறேன். ஏன்னா நல்லா டார்க்காக வேணும், அதுக்காக நான் 2 லைனாக போட போகிறேன். எப்போவுமே ஒரு 2 or 3 டைம்ஸ் மேலே போட்டிங்க அப்படின்னா நல்லா டார்க் ஆகிடும், கண்ணும் பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி எப்போவுமே ஃபுல்லும், அதாவது கை எடுக்காமல் நீங்கள் போடணும், இல்லைன்னா பாதியிலேருந்து போடணும். அந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னாலும் கரெக்டாக வரும். ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லு எட்ஜிலேருந்து ஃபுல்லு போடையில் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வராது ஈவனாக. அதனால் நீங்கள் பாதியிலேருந்து போட்டாலும் கொஞ்சம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் புதுசாக போகிறவங்களுக்கு. நான் கீழேயும் பார்த்திங்க அப்படின்னா கண்மையெல்லாம் நான் யூஸ் பண்ணுறதில்ல, இந்த மாதிரி ஐலைனர் தான் யூஸ் பண்ணுவேன். ஐலைனர் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு வடியவே வடியாது. நீங்கள் காலையில் எப்படி வந்து கண்ணில் நார்மலாக மையெல்லாம் வச்சோன்னு வைங்களேன், அப்படியே வடிஞ்சிரும். ஒரு 1 hour 2 hours பார்த்திங்க அப்படின்னா கண்ணில் வடிஞ்சிரும். இதை நான் வந்து கண்மையெல்லாம் எதுவும் வைக்க மாட்டேன், ஐலைனையே போட்டுருவேன். அந்த மாதிரி போடுறப்ப நம்மளுக்கு வடியவே வடியாது. காலையில் போட்டோன்னா நைட்டு நம்ம ஃபேஸ் வாஷ் பண்ணுற வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா அப்படியே இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மஸ்காரா யூஸ் பண்ணிக்கலாம். கண்ணுக்கு அழகே பார்த்திங்க அப்படின்னா மஸ்காரா போட்ட வரது தான் அந்த கண்ணோட அழகே தெரியும். நெக்ஸ்ட்டு லிப் லைனர் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப பிரைட்டாக தெரிய வேணாம், சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வெறும் லிப் லைனர்லேயே நீங்கள் லிப்ஸ்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். மைல்டாக இருக்கும், பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வெறும் லிப்ஸ்டிக்காக கூட லிப் லைனர் யூஸ் பண்ணிக்கலாம், பார்க்க நல்லாயிருக்கும். கொஞ்சம் உங்களுக்கு வந்து பிரைட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கலாம்.
லிப்ஸ்டிக் போட்டாச்சு. நான் 2 கலரும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணால் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் நான் இந்த 2 இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணேன். ஃபுல்லு போட்ட மாதிரியே பார்த்திங்க அப்படின்னா லிப்ஸில் போட்டிருக்கேன். இந்த கலர் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு பொட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து தலை சீவணும். ஆனால் நான் வந்து ஹேர் ஸ்டைல் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் இல்லை, சிம்பிளாக தான் போட போகிறேன். என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். எப்போவுமே ஓணம் லுக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த மேக்கப் லுக்குக்கு ஜிமிக்கி போட்டால் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கேரளா ஸ்டைல் சேரீக்கு வந்து இந்த மாதிரி ஜிமிக்கி போட்டு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். எப்போவுமே ஜிமிக்கி தான் இதுக்கு மேட்ச் ஆகும். அதனால் லைட்டாக அந்த ஒயிட் கலர் மாதிரி ஜிமிக்கி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி காசி மாலை தான் யூஸ் பண்ணுறேன். ஆரம் எது வேணுமோ யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் ஒன்று சிம்பிளாக போட்டால் இந்த சாரீக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள். நிறைய கஜகஜன்னு இந்த மாதிரி சாரீக்கு போடக்கூடாது. ஒன்றே இந்த மாதிரி லாங் ஹாரம் அந்த மாதிரி போட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா பூ இது இல்லாமல் வந்து ஃபினிஷிங் ஆகாது. அவ்வளோதான், சூப்பராக பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஈஸியான சிம்பிளான ஓணம் மேக்கப் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக பார்த்திங்கன்னா டச்சப் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சந்தனம். அதை வச்சாதான் பார்த்திங்க அப்படின்னா ஓணம் மேக்கப் மாதிரியே இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னோடய ஃபுல் லுக் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட பதிவுகளை ரெகுலராக பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குல்ல, கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு, அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பாய்.